பாருங்க, நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீறலுக்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக யார் பலியாவார்? நம்முடைய சொந்தக்காரங்க நம்முடைய தப்பை ஏத்துப்பாங்களா? நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய தப்பை ஏத்துட்டு அவங்க போய் சரண்டராங்களா? நம்ம கூட போறவங்க நம்முடைய தப்புக்காக அவங்க போய் ஸ்டேஷனுக்கு போவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு காலம் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். கொரோனா என்று ஒரு காலம் வரும், அப்பொழுது மூக்கை பொத்தி கொண்டு போகிற ஒரு காலம் வரும் என்று 2000 வருஷத்துக்கு முன்பாகவே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம் மேல் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். நாம் அதனால்தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். நம்ம பாவத்திலே அழிந்து போவது அவருக்கு விருப்பமில்லாத காரியமாய் இருந்தது. என் மகன்களையும் மீட்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். அவர் யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு பாவமும் அறியாதவர். நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டார், நமக்காக சிலுவையை ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல சுமந்து இழுத்து சென்றார். இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் நாம் செய்த பாவங்கள். இப்ப நீங்க யோசிக்கலாம், நான் அப்படின்னப்பா பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை, மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற வார்த்தை, மற்றவங்களை பத்தி நம்ம பேசுறது எல்லாமே ஒரு தவறான காரியம் தான். பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறார் இயேசு. வேற எதையும் சொல்லலைங்க, பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறார், அவ்வளவுதான் அவர் சொல்றது. அல்லேலூயா. வேற எதையும் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. வேதத்துல ஒரு காரியத்தை ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தார்களாம். அநேக சொத்துக்கள் அவர்களுக்கு இருந்தது. அந்த சொத்துக்கள் என்ன பண்ணா, ஒரு பெரிய அநேக சின்ன தம்பி என்ன பண்ணா, நிறைய குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டார். அடிமையாகிட்டு, அப்பா என் சொத்தெல்லாம் கொடுங்க, எங்கேயாச்சும் போறேன் சொத்தை பிடிச்சு வாங்கிட்டான். என்ன பண்ணிட்டார், அவரு சொத்தை பிடிச்சு வாங்கி போயிட்டு நல்லாடுறாரு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். ஆனாலும் அவன் போயிட்டு அந்த சொத்துக்கள்லாம் அழிச்சு ஒரு 10 ரூபா கூட மீது பேசித்தனம், குடிப்பழக்கம், நிறைய போத பழக்கம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு 1 ரூபா கூட இல்லாத இருந்த போது அவர் திரும்பி எங்க போறது சொல்லிட்டு அவர் திருவிழாதான். ஒருவேளை நம்ம அப்பா நிறைய ஆசைகளை வச்சிருக்கிறார், நம்ம அப்பா அதுல அநேக வேலை செய்யறாங்களே, திரும்பி போனா ஏற்றுக்கொள்வாரான்ற ஒரு சந்தேகத்தோடு வந்தான். கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது அவன் அப்பா ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சு அவனை வரவேற்கிறாராம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பாவம் செய்தால் அது மனம் திரும்புவதற்கு ஒரு காலம் உண்டு. இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு எல்லோரையும் அணைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து அதை விரும்பவும் இல்லை. அதற்காக தான் ஒரு தெய்வமாய் இருந்தவர் பூமிக்கு மனுஷ அவதாரம் எடுத்து பாருங்க. நாட்கள்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாவத்தை நிவாரணத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு கோழியோ, ஒரு ஆடையோ, ஒரு மாடையோ பலி செலுத்துவார்கள். பூமியிலே பாவம், அக்கிரமம் அதிகமானதுனாலே ஏன் ஒரு தெய்வமே மாற்று அவதாரம் எடுத்து, இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுத்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் மீட்டுக் கொண்டார். பிரியமானவர்களே, கண்பானவர்களே, நம்ம பரலோகம் என்பது ஒன்று உண்டு, நரகம் என்பது ஒன்று உண்டு. நாம் இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் நம்ம இன்னைக்கு தெரியாம இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு என்ன வாழ்க்கையில கிடைக்குதோ அதை மட்டும் நம்ம அனுபவிச்சுட்டு போயிடுறோம். இல்ல பிரியமானவர்களே, நல்லா தெரியும், ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் நரகம், அதுதான் பரலோகம். இந்த இடத்துல நம் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, ஒரு குடிப்பழக்கத்தில் ஏதாவது ஒரு காரியத்திலோ நாம் அடிமையா இருந்து இறந்து போனோமானால் நரகத்துக்கு செல்லப்படுவோம். ஒருவேளை பூமியில நன்மைகளை செய்து, ஒரு அன்னதானங்களை செய்து, ஒரு அநேகருக்கு உதவி கரங்களை நீட்டி செய்யும் பொழுது பரலோகத்திற்கு நாம் செய்கிறவர்களா இருப்போம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்ய சொல்கிறார். அவர் வந்தார், அநேகருக்கு சுகங்களை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், நன்மைகளை செய்தார். வாழக்கூடாத உணவன்களை எழுந்து நடக்க செய்தார், காது கேட்கக்கூடாத கேட்க செய்தார், உண்மையானவர்களை பேச செய்தார். உண்மை வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். மகளை அநேக இடத்துல சொல்லுவது உண்டு. மகளுக்கு ஒரு பிளட் கேன்சர் வந்தது. யாராலையும் முடியாத ஒரு காரியம். தேவன் அதை
காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க ஒருவேளை இன்னைக்கு அநேக வியாதிகள், ஆண்டவரே இந்த வியாதிகள் என்னை விட்டு விட போக மாட்டேங்குது என்ற ஒரு துக்கத்தோடு இருக்கலாம். என் குடும்பத்துல நாங்கள் ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குது என்ற ஒரு துக்கத்தோடு உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். உங்களுக்கு கடன் பிரச்சனை அநேகமா இருக்கிறது, என் கடன் இல்லை, நான் தூக்கு மாதிரி ஒரு உணர்வு வருகிறது, ஒரு துக்கமான வாழ்க்கையில நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வம் உண்டு. அவர் உண்மையுள்ள தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம். உங்களுடைய வாழ்க்கையை, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிய தெய்வத்தை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அநேகம், ஆனாலும் தேவன் எங்களை விடுதலை ஆகிறார். நாங்கள் பெற்ற வையகம் என்பதற்காக எங்களுடைய நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை, நாங்கள் பெற்ற அந்த சமாதானத்தை நீங்களும் பெரும்படியாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிரியமானவர்கள், நம்பினாலும் நம்பாமல் போனாலும் உலகம் உருவாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவாலே. உலகம் பாவத்தினாலே அழிந்து கொண்டு வருகிறது. இன்னும் என்ன நடக்க போகுது என்பது அதிகமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்காக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், இயேசு வருகிற காலம் சமீபமாக இருக்கிறது. யார் என்ன தொட்டது? ஒன்னாங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற டீச்சர்கள் சொன்னாங்களா, உங்களுடைய கூட்டம் இருக்கு, நீங்க யார் தொட்டதுன்னு கேட்கறது நியாயம் போது பேசுறதுக்கு சொன்னாங்களா? எங்கிலிருந்து ஒரு நிலைமை வெளிப்பட்டது, சுகமாயிருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு சொன்னாங்களா? உடனே அந்த சகோதரி சொன்னாங்களா, நான் 12 வருஷமாய் இந்த உண்மை போக்கினாலும் நான் பிரச்சனையில் இருந்தேன். நான் செலவழிக்காத பணம் இல்லாத பார்க்காத காத்துகிறேன். யாராலும் சுகப்படுத்த முடியாத என்னுடைய வியாதியை உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸோட ஓரத்தை தொட்ட போது நான் சுகமானேன் அப்படிங்கிற சகோதரி சொன்னாங்களா? இந்த ட்ரெஸ்ஸோட ஓரத்தை தொட்டது மாத்திரம் அல்ல, ட்ரெஸ்ஸோட ஓரத்தை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து மேல அவங்க வைத்திருந்த அந்த நம்பிக்கை அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு விடுதலை ஆகியது. அந்த இயேசு கிறிஸ்துவை தம்பிட்டா, இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டா, இயேசு கிறிஸ்துவ வார்த்தையை கேட்டுட்டா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும் அப்படிங்கிற விசுவாச நம்பிக்கை அந்த சகோதரியை நீங்க குணமாக்குச்சா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே, சகோதரியே, இதே போல இயேசுவை அறிவிக்கிற இந்த அறிவிப்பு சத்தத்தை கேட்டுதான் நாங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையா நாங்கள் நம்பணும், உண்மையா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். கர்த்தரை நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதை ஏன் நாங்கள் இன்றைக்கு அறிவிக்கிறோம்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், தண்ணீர்ல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவர்களை விசாரிக்கிறபடினால் உன் கவலை அவர்கள் மேல வச்சிருங்க. உங்க துக்கத்தை எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க நம்பினா போதும். இயேசு நீங்க நம்பினீங்கன்னா உங்க பிரச்சனை மாறும், உங்க போராட்டம் மாறும், உங்க வியாதிகள் மாறும், உங்களுடைய பலவீனங்கள் மாறும். ஒரு விடுதலையை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆசீர்வதிக்க அவர் உண்மையாய் நீங்க நோக்கி கொண்டும் போது ஒரு பக்கத்துல அவர் வருகிற தேவனா இருக்கிறார். நாட்கள் கொள்ளாதவர்களா இருக்கிறீங்க. 2வது இயேசு கிறிஸ்து வர போறாரு. உங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனை போராட்டத்தெல்லாம் பார்க்காதீங்க, எங்க காட்டில ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனால நீங்க மனம் திரும்பும் போது அந்த பரலோக ராஜ்யத்தை உங்க சுதந்திரத்துக்கு கொள்ள முடியும். நீங்க நினைக்கலாம், இவங்க வந்துட்டாங்க மைக்கு வச்சுன்னு மதம் மாற்றத்துக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுவது மதம் மாற்றம் அல்ல, அது ஒரு மனம் மாற்றம். முன்னாடி குடிச்சுட்டு இருந்தேன், இப்ப இயேசு குடிக்காம இருக்கிறேன்னா மதம் மாறினதால் அல்ல, என் மனம் மாறினதால் நான் அப்படி மாற்றப்பட்டிருக்கிறேன். முன்னாடி நான் இந்த காரியத்துல இருந்தேன், இந்த தீய பழக்கத்தை செஞ்சுட்டு இருந்தேன், இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டதுனால அது